வணக்கம். பயங்கரமான ஒரு டீசர், ஜெனரிக்கான ஒரு ட்ரெய்லர், ஒரு சில இன்டர்வியூஸ்னு பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆகிற படம் இந்த குட் பேட் அக்லி. மார்க் ஆண்டனிங்கிற கிரேசியான ஒரு ஸ்மார்ட்டான கமர்ஷியல் படத்துக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான அஜித்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் இது. எப்பவும் போல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் 1000 2000 விற்கப்பட்ட நிலையில் தனஞ்சயன் சார் போட கிரீன் சினிமாஸில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு பயங்கரமான ஃபேன் ஃபேர் செலிப்ரேஷன் பயங்கர ஆர்ப்பாட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த சூழலில் பார்த்த இந்த குட் பேட் அக்லி எப்படி இருந்துச்சுங்கிற சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட் பேட் அக்லி. ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டர், அவருடைய வைஃப் த்ரிஷா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறகுது. ஆனால் இந்த கேங்ஸ்டர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தால் தான் குடும்பமாக இருக்க முடியும்னு த்ரிஷா கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. அதனால ஏகே பண்ண தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடாரு. 18 வருஷம் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க. 18 வருஷம் முடிஞ்சு பையன் கூட போய் நம்ம ரீயூனைட் ஆயிடலாம் அப்படின்னு ஜாலியாக அவர் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ அவருடைய பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதனால எதை விட்டு வரலான்னு அவர் முடிவு பண்ணாரோ 18 வருஷத்துக்கு முன்னாடி அதே பாதைக்கு அவர் திரும்ப போகிற மாதிரி ஆயிடுது. பையனுடைய பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சாரா, குடும்பத்தோட அவர் சேர்ந்தாரா, இல்லை வில்லன்கள் பண்ணுற வேலை என்ன, அதை எல்லாத்தையும் ஏகே எப்படி ஓவர் கம் பண்ணாரு, இதெல்லாம் தான் இந்த குட் பேட் அக்லி. அவுட் அண்ட் அவுட் ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம் இந்த குட் பேட் அக்லி. ஆக்சுவலாக இந்த ஒரு வரியிலேயே கூட இந்த விமர்சனத்தை முடிச்சிடலாம். இயக்குனர் எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் பயங்கரமாக ஆடியன்ஸ் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. அஜித் 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 மட்டுமே இந்த படம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நேச்சுரலி அவருடைய ப்ரெசன்ஸ் மட்டுமே இந்த படம் முழுக்க டாமினேட்டிங்காக இருக்குது. ஒரு சில இடங்களில் பழைய விண்டேஜ் நடிகர் அஜித்தை பார்க்க முடியுது. ஒரு சில இடங்களில் அந்த அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு மோடில் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த நடிப்பு மீட்டரில் அட்லீஸ்ட் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்திருக்கலாம். ஒரு சில சீக்வன்ஸை அஜித்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்க முடியுது. அந்த சீன்ஸ்லாம் நிஜமே பார்க்க நல்லா இருக்கு. பிரபு பிரசன்னானு 2 நல்ல நடிகர்களும் வீணடிக்கப்பட்டிருக்காங்க. த்ரிஷா எப்பவும் போல தான், ரெடின் கிங்ஸ்லி, ஜாக்கி ஷ்ராஃப், டினு ஆனந்த், ஷைன் டாம் சாக்கோ, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க படத்தில். சிம்ரன்லாம் கூட வராங்க. ஒன்று அவங்க ஏகே யூனிவர்ஸில் ஏதாவது ஒரு கனெக்டோட இருக்கணும், இல்லை ஏகே புகழ் பாட ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான் கிரைட்டீரியா போல இருக்கு. நெகட்டிவ் ரோலில் அர்ஜுன் தாஸ். ஆக்சுவலாக அவருடைய ரோல் இன்னும் சுமாராக எழுதப்பட்டிருந்தாலுமே கூட அவர் ஓரளவு மேனேஜ் பண்ணி இந்த ரோலை கேரி பண்ணியிருக்காரு. அது அஜித் மாதிரி நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஆக்டர் முன்னாடி அவர் ஒரு மாதிரி நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஒருவேளை அந்த ரோல் இன்னும் கூட பெட்டராக எழுதப்பட்டிருந்தா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான வில்லனா கூட அர்ஜுன் தாஸ் தெரிஞ்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் எதுக்கு? அதான் அஜித் இருக்காரு. இப்படியான கமர்ஷியல் படத்துக்கு செம்ம ஏஸ்தட்டிக்கா, அழகான ஃப்ரேம்ஸ், சூப்பரான இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா அஜித் தான் ஃபுல் ஃபோக்கஸ். அவரே வளைச்சு படம் பிடிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் அமிர்தன் ராமானுஜம், விஜய் வேலுக்குட்டி எடிட்டிங்கில் தேவையான மாசை ஏற்றிருக்காரு. ஜிவி பிரகாஷோட இசையில பாடல்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பின்னணி இசை கொஞ்சம் லவுடாக போனாலுமே கூட படத்தோடைய மூடுக்கு டேரக்டர் எய்ம் பண்ணுற அந்த எக்ஸென்ட்ரிக்கான மூடுக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் இளையராஜா, அனிருத், வித்யாசாகர், டார்கி இவங்களுடைய பாடல்கள்லாம் படத்தில் வருது பாருங்க, அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. என்ன ஒரே பிரச்சனை, அந்த பாடல்கள்லாம் ஆல்ரெடி நம்ம வேற படத்தில் கேட்டிருக்கோம். மற்றபடி எல்லாம் ஓகே தான், ஏன்னா அஜித் இருக்காரு. ஒரு கம்ப்ளீட் ஃபேன் சர்வீஸாக இந்த படம் அதோடைய வேலையை கரெக்டாகவே செஞ்சிருது. படம் முழுக்க பில்டப் மட்டுமே. இதில் இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப் சீக்வன்ஸ் ஒன்று வரும். எனக்கு பர்சனலாக அதில் இருக்கிற அந்த மாஸ் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அதை பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. தென் அதே சீக்வன்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த பேங்க்கு மொட்டை பேங்க்குன்னு அஜித் பயங்கரமாக கலெக்டாக பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே ஜிவி பிரகாஷோடைய பின்னணி இசையும் சேர்ந்து அது ஒரு நல்ல தியேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. தென் செகண்ட் ஹாஃப்ல ரெடின் கிங்ஸ்லி ட்ரெஸ் மாதிரி டான்ஸ் மாதிரி டக்குன்னு ஒரு திடீர் குபீர் சிரிப்பு மூமெண்ட், அதுவும் நல்லா பிளேஸ் பண்ணப்பட்டிருந்தது. தென் இன்டர்நேஷனல் லெவலில் சில கனெக்ஷன்லாம் கொண்டு வந்து ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் நல்ல ஸ்மார்ட்டான ஐடியாஸ். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயங்கள். தென் அஜித்தோடைய பாப்புலர் படங்கள் எல்லாத்தையும் போட்டு இறச்சி வச்சு படம் முழுக்க ரெஃபரன்ஸாக குவிச்சு வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே. ஒரு ஹார்ட் கோர் அஜித் ஃபேன், எனக்கு எங்கள் ஆளை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி தியேட்டரில் கொண்டாடி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பட்னியில் இருந்த ஆடியன்ஸுக்கு அன்லிமிட்டட் ட்ரீட்டாக ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஆனால் படத்தில் ஹீரோயிசம் இருக்கலாம், ஹீரோயிசத்தில் படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நார்மல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் குட்டுன்னு கூட சொல்ல முடியல. பேடுக்கும் அக்லிக்கும் நடுவில் வேவர் ஆகிட்டே இருக்குது. அதுவும் அந்த புலி சாங் வர சீக்வன்ஸ்லாம் டோட்டல் மேட்னஸ். 2 வகையிலையும் 1-2 பில்டப் ஓகே, 1-2 ரெஃபரன்சஸ் கூட ஓகே. ஆனால் அதை மட்டுமே வச்சு ஒரு கதையை எழுதி அது படமாச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த குட் பேட் அக்லி. அண்ட் சில விஷயங்கள்லாம் என்னன்னா, அந்த பில்டப்புக்காக மட்டுமே அந்த ரெஃபரன்சஸ்லாம் மட்டுமே வச்சு அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுக்கணுன்னே வளைச்சி எழுதுன மாதிரி தான் இருக்குது. இப்படியான கமர்ஷியல் ஹீரோ படங்கள் ஆரம்பிக்கும், ஹீரோ வந்து என்ட்ரி ஆவார், ஒரு ஃபைட் பண்ணுவார், இல்லை ஒரு பாட்டு வரும், இதெல்லாமே ஓகே. அதுக்கப்புறமா ஒரு கதை திரைக்கதைன்னு எதனா ஒன்று பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இந்த படத்தில் பண்ணவே இல்லை. அண்ட் அப்பா பையன் சென்டிமெண்ட் சும்மா பேருக்கு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க, அதுவுமே கூட நம்மளுக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் கதை திரைக்கதை எமோஷனலாக எதுக்கு? அதான் அஜித் இருக்காரு. இது ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்த படமா இல்லை CS அமுதன் எடுத்த படமானே டவுட் வர அளவுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த ரெஃபரன்சஸ்லாம் சேச்சுரேட் ஆகிடுது. அண்ட் எப்படி மார்க் ஆண்டனியில் ஒரு ரெஃபரன்ஸை பயங்கரமாக ஓவர் யூஸ் பண்ணி ஓவர் கில் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு சில ரெஃபரன்சஸ் எல்லாம் தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை டைல்யூட் பண்ணி வச்சிருக்காங்க. நீளமான சண்டை காட்சிகள், ஒரு உருப்படியான ஸ்மார்ட்டான ஐடியா கூட யூஸ் பண்ணாமல் வெறும் அடிதடியை மட்டுமே நம்பி இருக்கிற பிரதானமான கேரக்டர்ஸ்,
ட்விஸ்ட்டுங்கிற பேரில் இஷ்டத்துக்கு போகிற திரைக்கதை ஓவராலாகவே ஒப்பேத்தனா மாதிரி ஃபீல் இருக்கிற கதைன்னு ஒரு டயரிங் வாட்சாக தான் இன்டர்வியூக்கு மேலே இந்த படம் முடியுது. அதுவும் இந்த சிம்ரன் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டெல்லாம் வரும்போது இந்த டயர்ட்னஸ்ங்கிறது ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறிடுது. மொத்தத்தில் இந்த குட் பேட் அக்லி பயங்கர ரேண்டமான பயங்கர கிரேசியான ஒரு ஃபேன் சர்வீஸ் திரைப்படம். இந்த படத்தை முழு கன்விக்ஷனோடு எடுத்ததும் அதே மாதிரி ஒரு ஃபேன் தான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒத்து போயிடுது போல இருக்கு. அந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு புரியல, புரிஞ்சுக்க நினைச்சாலும் அது நம்மளுக்கு புரியாது. ஏன்னா இது ஏகே யூனிவர்ஸில் அந்த பாப்புலேஷனுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது ஜெனுவினாவே எல்லாரும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபையாக வெளில வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர் என்விரான்மெண்ட், ரசிகர்களுடைய இந்த கூச்சல், குழப்பம், இறைச்சல், விசில், கைத்தட்டெல்லாம் இல்லாமல் ஒரு ரசிகரை இந்த படம் தியேட்டரில் என்கேஜ் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக சந்தேகம் தான். ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதான் அஜித் இருக்காரு அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் படத்துக்கு அவங்களே கரெக்டாக US 16+ ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அது மைண்டில் இருக்கட்டும்.